யூடியூப் மூலமாக எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா, உங்களால் உங்களுடைய சேனலில் டைரெக்டாகவே உங்களுடைய வியூவர்ஸ் கிட்ட ப்ராடக்ட்ஸ் விற்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுட்டு டேரெக்டாக உங்கள் வீடியோ போடும்போது அந்த வீடியோவுக்கு கீழே என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து டேக் பண்ணிடலாம். அது ஒரு டிஷர்ட்டாக இருக்கலாம், ஒரு மக்காக இருக்கலாம், அல்லது ஒரு கேப்பாக இருக்கலாம். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சில தேர்ட் பார்ட்டி வெப்சைட் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு சிலது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ, ஒரு சிலதில் காசு கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் பேசிக்கலி நீங்கள் உங்களுடைய பர்சனல் பிராண்ட், உங்களுடைய பர்சனல் ப்ராடக்டை நீங்கள் டைரெக்டாக உங்கள் சேனலில் விற்க முடியும். ஸோ இது மூலமாகவும் நீங்கள் யூடியூப்பில் மணி ஏர்ன் பண்ணலாம். அடுத்ததாக கடைசியாக நீங்கள் வந்து ஸ்பான்சர்ஷிப் டீல்ஸ் மூலமாக வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு சில வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் பேசிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் பற்றியோ அல்லது அவங்க பேசுகிற வீடியோ சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி பற்றியோ அவங்க நடுவில் பேசியிருப்பாங்க. இல்லை ஏதாவது லிங்க் கொடுத்துருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா இது வந்து ஸ்பான்சர்ஷிப் டீல்ஸ். ஸோ இந்த விஷயத்தை வந்து அவங்க பேசியிருப்பாங்க. நான் வந்து உங்களுடைய கம்பெனி பற்றி அல்லது உங்களோட ப்ராடக்ட் பற்றி என்னோடய வீடியோவில் ஒரு 30 செகண்ட்ஸ் பேசுகிறதுக்கு எனக்கு இவ்வளோ காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி டைரெக்டாக அவங்க வந்து அந்த கம்பெனிக்கிட்ட பேசியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேசியும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா டைரெக்டாக கம்பெனிஸ்ட்டு வந்து நீங்கள் காசு வாங்கலாம். அப்படி வாங்கும்போது யூடியூப் வந்து இதில் எந்த ஒரு ஷேரும் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களுடைய ஆடியன்ஸ், அந்த உங்களுடைய ஆடியன்ஸுக்கு நீங்கள் எந்த மாதிரியான கம்பெனிக்கிட்ட நீங்கள் வந்து டீல் பேசுகிறீங்க அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் அந்த கம்பெனிக்கிட்ட எவ்வளோ காசு வாங்குறீங்களோ அது எல்லாமே நீங்களே வச்சுக்கலாம். பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாமே இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட், சூப்பர் தேங்க்ஸ் எல்லாம் வர்ற வருமானத்தை விட இந்த மாதிரியான பிராண்ட் டீல்ஸ் மூலமாக தான் அதிகமான 10 மடங்கு 20 மடங்கு அதிகமான மடங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் தான் அவங்க சம்பாதிப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு டெக்னாலஜி கம்பெனி டைரெக்டாக ஒரு டெக்னாலஜி சேனலில் தங்களுடைய கம்பெனி பற்றி பேசுகிறது மூலமாக அவங்க எந்த ஆடியன்ஸ்கிட்ட வந்து அவங்கள பற்றி தெரிவிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவங்ககிட்ட நேரடியாக என்ன செய்ய முடியும், தெரிவிக்க முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கும் வந்து லாபம், அந்த வியூவர்ஸுக்கும் லாபம், இந்த சேனல் நடத்துகிறவரும் என்ன செய்கிறாருன்னா காசு சம்பாதிக்கிறார். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறனால பிராண்ட் டீல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக பணம் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு யூடியூப்பில் டைரெக்டாக வரக்கூடிய மணி. பட் அதே நேரத்தில் இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து நீங்கள் வீடியோ போட்டு நீங்கள் பாப்புலர் ஆகும்போது ஒரு சில நேரத்தில் அது உங்களுக்கு யூடியூபுக்கு அப்பாற்பட்ட கதவுகளையும் உங்களுக்கு திறந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் பணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா ஒருவேளை அதை பார்க்குற ஒரு நபர் இவர் நல்லா பேசுகிறாரு, இவர் நம்ம இன்ஸ்டியூஷனில் பேச வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க ஒருவேளை உங்களை அப்ரோச் பண்ணலாம். அப்ரோச் பண்ணி சார் நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி எங்களுடைய காலேஜிலையோ அல்லது இன்ஸ்டியூஷனில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து எனக்கு இதை பேசி கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு இவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் யூடியூப் வெளியே இருந்து கூட உங்களுக்கு ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது எல்லாம் யூடியூப் எதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் நீங்கள் யூடியூபை ஒரு பிஸ்னஸாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்கக்கூடியவங்க 10,000 ருபீஸுக்கு எப்படி ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், 50,000 ருபீஸுக்கு எப்படி ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்லாம் சர்ச் பண்ணி என்ன செய்கிறீங்கன்னா பார்க்குறீங்க. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த யூடியூப் சேனலை ஒரு பிஸ்னஸாக நினச்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் முதலாவது ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பணம் வராது. ஆனால் நீங்கள் இதை சரியான விதத்தில் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் 6 to 1 மந்த்துக்குள்ளே உங்களுடைய சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொடக்கத்தில் கொஞ்சமாக தான் பணம் வரும். ரொம்ப ஒன்றும் தொடக்கத்தில் நிறைய யூடியூப்பில் பணமாக வந்துடாது. தொடக்க காலங்களில் ரொம்ப கொஞ்சமாக தான் வரும். கண்டிப்பாக கொஞ்சம் தான் வரும்னு சொல்லி சொல்ல வரல. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப டேலண்டடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேனல் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா மானிட்டைசேஷன் ஆனதுலேருந்தே உங்களுக்கு முதல்ல நிறைய பணம் வர ஆரம்பிச்சிடும். பட் நம்மளே மாதிரியான பரிதாபமான ஸ்மால் சேனல்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக வளரக்கூடிய சேனல்ஸுக்கு கொஞ்சமாக தான் முதல்ல பணம் வரும். ஸோ நீங்கள் யூடியூப்பில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா $100 த்ரெஷ்ஹோல்டு வேறு இருக்குது. ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்துட்டு தான் இருக்கும். பட் ஆனால் அதை வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்ற மாட்டாங்க. 100 ருபீஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஆனாலும் இதெல்லாம் தொடக்க காலங்களில் தான். ஆனால் உங்களுடைய சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்ச ஒரு ஸ்டேஜை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா யூடியூப் அப்படிங்கிறது நல்ல ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஸ்மால் பிஸ்னஸ். அண்ட் அது ஸ்மால் பிஸ்னஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்து உங்களை ஒரு பிக் பிஸ்னஸ் அப்படிங்கிற இடத்துட்டு கூட அழைச்சிட்டு போகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், இந்த யூடியூப் எப்படி ஆரம்பிக்கிறது, டெக்னாலஜி எப்படி பயன்படுத்துறது, இதெல்லாம் தான் முதலாவது நான் பேசிகிட்டு இருந்த விஷயங்கள். இது எல்லாமே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.